தமிழ்நாடு யூடியூப் சேனலை காணாத விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதுவரையில் ஒரு 30 வருஷம் தமிழ்நாடு சொட்டு நீர் பாசன நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 30 வருஷமாக சொட்டு நீர் பாசனமும் ஒரு 20 வருஷமாக ரெயின் கன்று தெளிப்பு நீர் பாசனமும் அமைச்சு கொடுத்துருந்தோம். இப்போ கடந்த 10 வருஷமே நம்ம கிளைமேட் சேஞ்சினால் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணைக்கெல்லாம் இன்டோரு அவுட்டோர் எல்லாமே டெம்பரேச்சர் கூலிங்காக போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ஆட்கள் வேலை செய்கிற யூனிட்லேயும் மேலே கூலிங் சிஸ்டம் போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. படித்து வெயிலுக்கு 2025 இப்போ இந்த மே மாதம் அடிச்சுட்டு வெயிலுக்கு இப்படி இருக்கிறப்ப நம்ம எங்கே இருக்கிறோம், அங்கேரி பழத்தில் இருக்கிற நம்ம இப்போ இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் யூனிட்டுக்கு ஜிஐ ஷீட்டில் தான் அவங்க ரூஃபிங் போட்டிருக்காங்க. சைட்லேயும் ஜிஐ ஷீட் அடிச்சிருக்காங்க. இன்டோர்லேயும் இத்தனைக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனு, அந்த ஜெயின்ட் ஃபேனு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. ஈவன் சொல்லப்போனால் ஆட்கள் எல்லாமே ஒரு 12 மணிக்கு மேலே வேலை செய்ய முடியலைங்க சார். லீவ் போடுற கண்டிஷன் ஆகி போயிட்டாங்க. நீங்கள் கோழி பண்ணிக்கலாம் போடுறீங்களா, அதே கான்செப்ட்டில் பண்ணுங்க சார்னு நாங்கள் ஓனாக கொஞ்சம் டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு கம்மியாகணும், வாட்டர் கன்சப்ஷன் கம்மியாகணும்னு சொல்லி ஒரு டிசைனை பண்ணி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு 2 நாள்லேயே ட்ரெமெண்டஸான ரிசல்ட்டு. அவங்க ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ண பொண்ணு நான் நாளைக்கு வேலையை விட்டு நின்றுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சில பேர் 12 மணியோட வேலையை விட்டுட்டு போகிறோம். நாங்கள் ஷிஃப்ட்டு போதுன்னு பதில் ஒரு பொண்ணு ஸ்டோரில் இருக்கிற பொண்ணு நான் வேலையை விட்டு நின்றுக்குன்னு சொன்னோன்னே ஒரு 2 நாளில் ஈவன் எங்களால் பகலில் வேலை செய்ய முடியல. நான் 3 பேர் டீமை ஒரே நைட்டில் 8 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3:30-4 மணிக்குள்ளே போட்டுவிட்டோம். அவங்க சைடில் ஒரு நாள் லேட்டாகி போச்சு. வெல்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு, எலக்ட்ரிஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு 2 நாள் ஓட்டி கொடுத்தோம். நான் 4-5 நாள் கழிச்சு ஒரு ஏதாச்சும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பில்லெல்லாம் வந்துச்சுங்களான்னு கேட்குறதுக்கு அவர் பில்லு வந்துச்சாங்கிற கதை கூட சொல்லலை. நீங்கள் போட்டு கொடுத்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுங்க சார். எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் யூஎஸ்ஏ ஆர்டர் ஒன்று போயிட்டு இருந்தது. ரொம்ப தொந்தரவு இருந்துட்டு என்ன தான் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வரஸ்பரசாதமாக இருக்குது. எங்கள் எம்ப்ளாயிட்டும் உங்களுக்கு பேட்டி கொடுக்க சொல்கிறேங்க அப்படின்னு ஓனர் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். நான் ஒரு 6 மந்த் இருந்தால் இந்த யூனிட்டில் நான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு லஞ்ச் டைம் மேலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வேலை செய்ய முடியாது. இப்போ அந்த பிங்க்லர் போட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு கூலிங்காக இருக்குது, வேலை செய்யலாம். அந்த மாதிரி பிரச்சனை ஹீட்டு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, இப்போ நார்மல் ஆகிடுச்சுங்க. இந்த மோட்டாருக்கு ஸ்பெஷலைஸ்டான ஸ்டார்டர் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதாவது டைமர் பேஸோட 1/2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தோம். அவங்க 2 நாள் ஓட்டி பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா டெம்பரேச்சர் குறையுன்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் மாற்றிட்டாங்க. அந்த டைமர் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டேங்க்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ மோட்டர் தொட்டியில் தண்ணி தீர்ந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக தொட்டியில் தண்ணி ஏறிக்கும், அந்த தண்ணி இதில் டிஸ்சார்ஜ் ஆகிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிஸ்டம். இண்டஸ்ட்ரீஸ் அனைவருமே அதை பயன்படுத்தலாம். கார்மெண்ட் யூனிட்ஸ் மட்டும் இல்லை, ஃபவுண்டரி யூனிட்டு எங்கெங்கே டெம்பரேச்சர் இருக்குதோ நம்ம ஃபேக்ட்ரி போகிறோம். ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சர் ஏற்கனவே இன்க்ரீஸாக தான் இருக்குது இண்டோரில். பட் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் டெம்பரேச்சர் ரொம்ப எச்சாயிரும். ஸோ இதை நம்ம இதில் தான் கூல் பண்ணணும். இதில் இண்டோர் சிஸ்டம் அடுத்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மணிக்கு 2 லிட்டர் மட்டுமே ஆகிற மாதிரி மிஸ்டிங் சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு அமைக்கணும்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலைஸாக டிசைன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி சேவிங்காகவும் டிசைன் வைஸாகவும் சீப்பாக பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி ஆஸ்பெக்டாஸ் ஷீட்டுக்கு தனி ஒரு ஸ்ப்ரிங்கிள் வச்சுருக்கிறோம். ஜிஐ ஷீட்டுக்கு தனியாக வச்சுருக்கிறோம். ஜிஐ ஷீட்டில் தண்ணி பட்ட உடனே லைட்டாக எவாப்ரேட் உடனே சரன்னு கீழே வந்துடும். அதுக்கு தனியாக லோட் டிஸ்சார்ஜ் ஆகும். சிமெண்ட் ஷீட்டு கொஞ்சம் தண்ணி உறிஞ்சு மெதுவாக தான் வெளியே வரும். அதுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்குறோம். இதுவரை வீடியோ பார்த்த விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இது போல் மேலும் தகவலுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.